V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வள்ளூர் கோட்டத்தில் பராசக்தி படத்தோட செட்டை தான் பார்த்துருக்கோம். படத்துக்காக அவங்க போடப்பட்ட சில விஷயங்களை இங்கே லைவாக பொதுமக்கள் பார்வைக்காண்டி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க வந்தோம். தினசரி பொதுமக்கள் ஒரு 15,000 20,000 பேர் வரைக்கும் தினசரி பார்த்துட்டு போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பொதுமக்களுக்கு இந்த படத்து மேலே ஒரு தனி ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாவே தெரிய வருது. இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி உலகம் பூரா ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. படம் வரட்டும், நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை டான் பிக்சர் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. சுதா கொங்காரா படத்தை இயக்கியிருக்காங்க. ஜி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. நம்ம சிவகார்த்தியன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதை பற்றி அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்வை உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி புராணம், இதிகாசம், ராஜாக்களோட கதைகள் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சில டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தனி நபரை பற்றி சில வரலாறுகள்லாம் பார்த்தா நம்ம வ.உ. சிதம்பரம் மாதிரி, பகவத் சிங் மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த பராசக்திங்கிற படத்தை வச்சு ஒரு மொழிப்போர் தியாகிகளை பற்றி தான் இந்த படம் கதை சொல்லுது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக நம்ப முடியுது. ஏன்னா இந்த போடப்பட்ட செட்டு, அந்த காட்சி அமைப்புகள், அந்த மொழிப்போர் தியாகிகள் ஒரு 12 பேர் ஃபோட்டோக்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட பின்னணி அதுதான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிய வருது. ஏற்கனவே கலைஞர் கதை வசனத்தில் பராசக்தின்னு ஒரு படம் 1952 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சிவாஜியோட கேரியரே, அதாவது சிவாஜிக்கு முதல் படமாக இருந்தாலும் சிவாஜியோட மிகப்பெரிய உச்சமாக அந்த படம் இருந்தது. ஸோ அது சென்டிமெண்ட்டாக அது சிவாஜிக்கு ராசியாக இருந்தது. அதுபோக சிவகார்த்தியனுக்கு இந்த படம் அப்படி ஒரு ராசியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படம் எடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி வரலாற்று படம் சொல்லும்போது சரி, பீரியடு படங்களை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த சிகை அலங்காரம், அந்த ஆடைகள், தெருக்கள், விளக்குகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம காலத்தில் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் 60களில் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கும்போது நமக்கே சில விஷயங்கள் வியப்பாக இருக்குது. சில விஷயங்கள் நம்ம பார்க்காத விஷயங்கள் வந்தது, சிலது நம்ம பார்த்து பழகிய விஷயங்கள் வந்தது. அந்தளவுக்கு இதை நம்ம ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மதுரை ரயில் நிலையம், அதாவது மதுரை டு சென்னை வர ட்ரெயின் அந்த போர்டெல்லாம் எப்படி இருக்கும், ட்ரெயினோட இருக்கைகள் எப்படி இருக்கும், அந்த டிக்கெட் கவுண்டர் எப்படி இருக்கும், அந்த ரயில்வே காவல் நிலையம் எப்படி இருக்கும், புற காவல் நிலையம் எப்படி இருக்கும், போஸ்ட் ஸ்டாப்ஸ் எப்படி இருக்கும், ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இருக்கும், பொதுமக்கள் என்ன மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படியெல்லாம் நம்ம லைவாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கோலி சோடா இன்றைக்கி நிறையா விதவிதமான பொருள் நம்ம பார்க்குறோம், குடிக்கிறோம், அருந்துறோம், இதெல்லாம் செய்கிறோம். பட் ஆனால் அன்றைக்கி மக்களோட பிரதான பானம் அப்படிங்கிறது கோலி சோடாவாக இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு ஒரு சின்ன ஆச்சரியத்தை கொடுத்தது. போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த 60களில் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருந்தது பார்க்கும்போது, ஸோ இதை நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் பார்த்துக்கிறேன். அதே போல் ரயில் நிலையத்தில் சீட்டோட இருக்கைகள், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி அந்த சென்னை டு மதுரை, அதாவது சென்னை டு மதுரைங்கிற வார்த்தைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. ரயிலோட இருக்கைகள், அந்த சீட் நம்பர் எப்படிலாம் போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரமிப்பு வந்தது. அதுபோல் ரயில்வே காவல் நிலையங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. போஸ்ட் ஆஃபீஸ் அன்னைக்கு மெயில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்க, இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறோம், தபால் நிலையம், மெயில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சு. அதேமாதிரி வானொலி நிலையம், ரேடியோ ஸ்டேஷன் சொல்கிற வானொலி நிலையம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அதேமாதிரி அந்த கோலி சோடா அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. தரை டிக்கெட், பெஞ்சு டிக்கெட், அந்த 25 பைசா, 50 பைசா, ₹1 அப்படிங்கிற எழுத்துக்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் சொல்கிறோம். அன்றைக்கி தர டிக்கெட், பெஞ்சு டிக்கெட் அப்படிங்கிறதோ பார்க்கும்போது நமக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி திரையரங்கம் எப்படி இருக்கும், மணலில் போட்டு உட்காந்து படம் பார்த்தது, அந்த டூரிங் டாக்ஸி, டென்ட்டு கோட்டா அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம லைவாக பார்க்கும்போது நான் ரொம்ப பிரமிப்பேன். நம்ம சின்ன பிள்ளையிலே நான் தியேட்டர்கள் வந்துச்சு. ஆனால் அப்பையும் ஒரு சில இடங்களில் அந்த டூரிங் டாக்ஸி இருந்தது, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரம்மாண்டம், இந்த பிரமிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு இதை பார்க்குறதுக்கே தனியாக ஆடியன்ஸ் இருப்பாங்க, வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற இன்னொரு கருத்து இருந்தாலும், இது மாதிரி நம்ம வரலாற்று படங்களை, அந்த பீரியடு படங்கள் சொல்லும்போது அன்றைக்கி அவங்க உபயோகித்த உடையிலேருந்து, ஆடை அலங்காரத்துலேருந்து, உபயோகித்த கார் வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு புதிய அனுபவத்தை நம்ம கொடுக்கும் நிச்சயமாக. அதுவே இந்த படம் என்ன மாதிரி கதை சொல்லுது,
அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நிச்சயமாக வந்து ஒரு மொழிப்போர் தியாகிகளை பற்றி மையப்படுத்தி ஒரு கதை தான்ங்கிறது தெரிய வருது. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கிறத நானும் உங்களோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து செட்டு போட்ட விதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 60களில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதே போல் நம்ம ரவி மோகனுக்கு, அதர்வாக்கு, இவங்களுக்கெல்லாம் ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்காங்க. ஸோ 3 மிகப்பெரிய நடிகர்கள் இதில் இருக்காங்க. படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த படத்தோட செட்டெல்லாம் நம்ம லைவாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைவாக பார்த்துட்டோம். ஸோ படத்தில் பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நானும் உங்களோட தியேட்டரில் சேர்ந்து இந்த படத்தை பார்க்க தயாராக இருக்கேன்.